இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க நட்பு யார் யாரோட? இந்த பாடலை கேட்கிறீங்களா? தங்கிட தகுதியுள்ளோர் யார்? இறைவா இறைவா உம்மிடத்தில் மனதுடன் நடப்பவரே நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே மாசற்ற மனதுடன் நடப்பவரே நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே நன்மையை அவர்க்கும் நினைப்பவரே நல்லதை சொல்பவரே நட்பினை நலமாய் காப்பவரே நாவினால் நல்லதை சொல்பவரே நட்பினை நலமாய் காப்பவரே இறையன்பு துணையில்
தங்கிட தகுதியுள்ளோ இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோ தங்கிட தகுதியுள்ளோ இறைவாவும் இல்லிடத்தில். மத்தேயு நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் இறைவனின் பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். சில சமயத்தில் இருக்கிறோம், சில சமயங்களில் இல்லாமல் இருக்கிறோம். இவைகளை ஆய்வு செய்து நம்மை சுத்திகரித்து என்றுமே இறைவனின் பிள்ளைகளாக, கடவுளின் சாயலாக, பாவனையாகவே வாழுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இந்த இறைவார்த்தை நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. விண்ணில் இருக்கிற நம் தந்தையின் பிள்ளைகளாவதற்கு நாம் அனைவருக்கும் ஒரு அடிப்படை தகுதி தேவைப்படுகிறது. குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பிரதிபலிக்கிறார்கள். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை எதிரிகளை நேசிக்க தொடங்கும் போது காட்டுகிறோமாம். கடவுள் சூரியனை நல்லவர்கள் மீது மட்டுமல்ல, தீயவர்கள் மீதும் உதிக்கச் செய்கிறார். மழையை நீதிமான்கள் மீது மட்டுமல்ல, தீயவர்கள் மீதும் விழச் செய்கிறார். கடவுள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் தயவை காட்டுகிறார். நாம் தந்தையாகி இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். நம் நண்பர்களை மட்டுமல்ல, எதிரிகள் உட்பட அனைவரையும் நேசிக்கும் போது நாம் கடவுளின் குழந்தைகள் என்பதை உலகுக்கு காட்டுகிறோம். இதை யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் கூறுகிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்துகிற அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எதிரிகளை அன்பு செய்வதற்கான இரண்டாவது காரணம், நாம் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நவீன காலத்துல நம்மை நேசிக்கின்றவர்களை மட்டுமே நாம் நேசிக்கிறோம். உண்மைதானே? ஆமா, அதுதான் நியாயம் இல்லையா? நேசிக்காதவங்களை, அன்பு செய்யாதவர்களை எப்படி நாம் நேசிக்க முடியும்? ஆனா அது அல்ல, அதை தாண்டி போக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம்மை நேசியவர்களை மட்டுமே நாம் அன்பு செய்தால் அப்படி என்ன பெரிதாக நம்ம செய்துவிட போகிறோம்? நண்பர்களை நேசிப்பதாலும், நமக்கு உரியவர்களை நேசிப்பதாலும், நம்முடைய உறவுகளை நேசிப்பதாலும் கடவுளின் கட்டளையை நாம் உண்மையில் பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோம். இந்த சிந்தனையை ஒருவேளை அவருடைய வார்த்தையிலே பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லுவாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களை நேசிக்கின்றவர்களை நீங்கள் நேசிப்பதில் உங்களுக்கு என்ன பெருமை? உங்களை நேசிக்கின்ற நபர்களை நேசிப்பது எளிதான செயல்தானே. அதுல என்ன சவால் இருக்கிறது? ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, 1000 ரூபாய் மொய் கொடுக்குறீங்க. அவங்க கல்யாணத்துக்கு உங்க வராங்க, 1001 ரூபா மொய் கொடுக்குறாங்க. இதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சங்கடம்? இதுல உங்கள் எதிரிகளை நேசிப்பதுதான் கடுமையான செயல். உங்கள் துரோகிகளை, விரோதிகளை நேசிப்பதுதான் கடுமையான செயல். உங்களுக்கு முன்னாலே நேர்மையற்ற தளத்தில் வாழுகின்றவர்களை நேசிப்பதால், உங்களை சந்தேகப்படுகின்றவர்களை நேசிப்பதுதான் செயல். உங்களது நட்பு வட்டம் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இரக்கம் காட்டுங்கள் என்று கூறுகிறார். பிறர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்களை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும். அவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் தம் இரக்கத்தை பெறுகிறார்கள் என்றால் நாம் கடவுளிடமிருந்து
அதை பெற்றுள்ளோம். திருப்பாடல் 119 தான் சொல்கிறது, ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அது எளிதல்ல, மிக மிக கடினம், சவால் நிறைந்தது. பகைவரை அன்பு செய்தல், தீமை செய்தோரை மன்னித்தல், இவை இரண்டும் எத்தனை கடினமானவை தெரியுமா? மனித இயல்புக்கு மனித உளவியலுக்கு மிக பெரும் சவாலாக அமைகிறது மன்னிப்பு, பகைவருக்கு அன்பு செய்தலும். ஆனால் உளவியலின் நாயகனான ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். அதுதான் இறைவேண்டல். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்னும் பரிந்துரை நம்மால் ஏற்கக்கூடியதே. யாரை அன்பு செய்ய முடியவில்லையோ, யாரை மன்னிக்க முடியவில்லையோ, அவர்களை இறைவனின் திருமண் கொண்டு வந்து, ஆண்டவரே அன்னாரை அல்லது இன்னாரை ஆசிர்வதியும், அவர்கள் நலமோடு வாழட்டுமே என்று மனதார சிறியதொரு மன்றாட்டை முன்வைத்தால், அன்பும் மன்னிப்பும் மன்றாட்டு என ஒரே கல்லில் 3 கனிகளை வீழ்த்தி விடலாமே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். யாரெல்லாம் எங்களுக்கு தீமை செய்ததாக நாங்கள் எண்ணுகிறோமோ, யாரையெல்லாம் எங்களால் மன்னிக்க இயலவில்லையோ, யாரையெல்லாம் எங்களால் அன்புகிற கடினமாக இருக்கிறதோ, அவர்களையெல்லாம் இப்போது முன்னிலையில் கொண்டு வந்து அவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், எங்களையும் அருளால் நிரப்பும். அவர்கள் நன்றாக இருப்பார்களாக. ஆமேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பெற்றோர் பெரியோர் மதிக்க மறுத்தோ, உற்றார் நண்பர் உறவை அறுத்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கடமை களைந்து சோம்பி திரிந்தோ, கடின உழைப்பில் கவனம் துறந்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பொழுது போக்கி காலம் இழந்தோ, பொய்கள் சொல்லி பொருளை சேர்த்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தேவை கண்டு உதவ மறுத்தோ, தேடி வந்த வாய்ப்பை வெறுத்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கல்வி கருத்தை தொலைத்தோ,
போற்ற மறந்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே இலக்கு இன்றி இயங்கி நின்றோ இதயம் இறுகி இறையை வெறுத்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே.
உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.